வணக்கம். ஜவைகர் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இஸ்லாமியர்களின் புனிதமான ஒரு தர்கா அஜ்மீரில் இருக்க ராஜஸ்தான் மாநிலத்தில் குவாஜா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நல்லடியார் வந்து அங்கே அடங்கியிருக்காங்க. இஸ்லாமிய மதத்தை பரப்ப வந்தவர்கள் அங்கங்க அவ்வாற நல்லடக்கம் செய்யப்பட்டு விடுவார்கள். அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து அவர் செய்த சில சாகசங்களை, மற்றபடி அதிசயங்களை பார்த்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் கொண்ட மதத்தை தழுவார்கள் அல்லது அவருடைய வழிகளை பின்பற்றுவார்கள். இஸ்லாமியர்களாக இருந்தால் மதத்தை தழுவக்கூடியவர்கள், வேற்று மதத்தவர்கள் குவாஜா அஜ்மீர் அவருடைய வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள். இன்னைக்கும் அந்த அஜ்மீர் காஜா ஷரீஃப் போனோம் அப்படின்னோம்னா, தர்காவுக்கு போனோம் அப்படின்னா இஸ்லாமியர்களோட இந்துக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு வேண்டுதல்கள், ஒரு பக்கம் சோறு பொங்கிக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சென்று அங்கு பிரார்த்தனை செய்துவிட்டு செல்கிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கையை நடிப்பாங்க. 800 வருஷத்துக்கு மேல இருக்கும் அது கட்டி. ஒரு 7-8 மாசம், ஆமா 7-8 மாசம், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபர், அதாவது இந்து சேனா தேசிய தலைவர், இந்து சேனா விஷ்ணு குப்தா அப்படிங்கிற வந்து ஏதோ ஒரு புக்கு படிச்சாராம். அவரு யாரோ ஒரு எழுதியவர். அந்த புக்கு படிச்ச சமயத்துல அதுல எழுதியிருந்தாங்க, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அஜ்மீர் அந்த தர்கா வந்து ஆல்ரெடி வந்து இந்து கோவிலாக இருந்தது. அதை இடித்து விட்டு அன்றைய மன்னர்கள் அதை வந்து இஸ்லாமிய தர்காவால் கட்டினார்கள். அதற்கு வந்து அந்த நூலை ஆதாரம் காட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டு, ஆகவே வந்து அஜ்மீர் கோவிலை ஒரு சோதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு. அதுக்கு வந்து நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்து உள்ள போய் சோதனை செய்யக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு மிகப்பெரிய ஒரு தகராறு பிரச்சனைலாம் வந்தது. அதன் அடிப்படையில் வந்து அந்த பிரச்சனை வந்து கோர்ட்ல இருக்கு. இன்னைக்கு பாபர் மசூதி போன்ற ஒரு பிரச்சனைகள். பாபர் மசூதி 70-75 வருஷமாக நடந்து அப்புறம் பிறகு வந்து இஸ்லாமியர்களை போ அப்படின்னு விட்டாச்சு. இல்லாட்டி இஸ்லாமியர்களா விட மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லுவாரு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்ப இந்து கோவில்கள் இவங்க சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள், அப்ப ஏற்றுக்கொள்வார்களா? கிறிஸ்துவர் சொல்லுவார்கள், ஏற்றுக்கொள்வார்களா? அப்புறம் புத்த மதத்தை சொல்லுவார், இந்து மத கோவில் ஆல்ரெடி புத்த கோவிலாக இருந்தது, கிறிஸ்துவ தேவாலயம் புத்த கோவிலாக இருந்தது, இஸ்லாமிய தர்காக்கள் ஆல்ரெடி புத்தம் கோவிலாக இருந்து, ஏற்றுக்கொள்வாங்களா? இப்படி ஆளாளையும் சொல்லிக்கிட்டே போயிட்டு என்ன ஆகும்? அதுக்கு தான் வந்து 1991 வந்து அற்புதமான ஒரு சட்டத்தை போட்டாங்க. ஆமா, அற்புதமான ஒரு விஷயம். 90 வழிபாட்டு உரிமை சட்டம். அதுல இருந்து யாருமே யார் யாருக்கு என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சொந்த வழிபாட்டுத்தில், அவ்வளவுதான். யாரும் சொந்தம் கொண்டாடி விட முடியாது. ஒரு விஷயம் நடக்கட்டும், நடக்காமல் இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. ஆளாளுக்கு சொந்தம் கொண்டாடி விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கும். ஆனால் அதையும் மீறி ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுக்குது, போய் செக்அப் பண்ணலாம் சொல்லி போட்டு. அது மாதிரிதான் வந்து 2-3 விஷயத்தை செக்அப் பண்ண விட்டா. மதுரா கோவில், மற்ற அந்த லிங்கம் இருக்குன்னு சொல்லி போட்டு போய் உள்ள கோவில், இதெல்லாம் வந்து அந்த சட்டத்துக்கு முரணானது. எப்படி நீதிபதியே சொன்னார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன் அவங்களுக்கு சட்டம் தெரியாதா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அஜ்மீர் சோதனை செய்து, மற்றபடி இன்னைக்கு வந்து அந்த வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு. இதையெல்லாம் விட அந்த அஜ்மீர் தர்காவுக்கு வந்து பாரம்பரியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் சதார் அப்படிங்கிற மிக உயரிய மலர் போர்வையை வந்து ஒன்றிய அரசு தருவாங்க. அது அந்த காலத்துல இருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம். ராஜாக்கள் கொடுத்து அனுப்பிய கான்செப்ட். மற்றபடி அதுக்கு பின்னால முதலாக வந்த காங்கிரஸ் ஆட்சி, மற்ற அடுத்தடுத்து யாராக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை சதார்
மலர் போர்வை வந்து கொடுத்து அனுப்புவாங்க. ஒவ்வொரு ஜனவரி மாசம் 4ஆம் தேதியும் அங்க சந்தன உருஸ் விழா நடக்கும். எங்க? அஜ்மீர்ல, ராஜஸ்தான்ல. ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள், குறிப்பாக இந்து மக்கள் நிறைய அதிகமா வந்து வேண்டுதலை செய்வார்கள். ஏகப்பட்ட கூட்டம், தள்ளி சாயம், அந்த அளவு மிகப்பெரிய உருசுலா நடக்கும். இந்த வருஷமும் அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்க சமயத்துல இப்ப ஆண்டு கொண்டிருக்கிறது வந்து பாஜக ஆட்சி. அவர் என்ன பண்ணியிருக்காரு? மோடி தன்னுடைய சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மூலமாக வந்து ஒரு மலர் போர்வை கொடுத்து அமைச்சிருக்கிறார். கொடுத்து அனுப்புனா இதுக்கு வந்து இந்து சேனா தேசிய தலைவர் விஷ்ணு குப்தா வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் சதார் அப்படிங்கிற அந்த மலர் போர்வையை ஒன்றிய அரசு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார். எப்படி பாருங்க, மலர் போர்வை கொடுத்து அனுப்புவது பாரம்பரியமான முறை. விஷ்ணு குப்தா போன்ற நபர்கள்லாம் போடுவது காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. ஒரு புஸ்தகத்துல எழுதிட்டா உடனே உண்மையாகிவிடுமா? நான் கூட தான் 32 புஸ்தகம் எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? எது உண்மை எது பொய்ங்கிறது எனக்கு தான் தெரியும், எழுதுன எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் பலவிதமான சூட்சுமங்கள்லாம் இருக்கு. ஒரு நபரை எழுத வைத்து அதன் மூலமாக வழக்கு தொடுத்தாரா விஷ்ணு குப்தா? இல்ல உண்மையா அப்படிங்கிறத பார்க்கின்ற சமயத்துல கட்டாயமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமே தடுக்குத. வழிபாட்டு உரிமை சட்டம் இருக்கு, போட்டாச்சு, மொழி போச்சு. அது அவரவர்களுக்கு உரிமைங்கிறப்ப இந்த எழுதினவனு என்ன ஆயிரப்ப பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வகையிலே வந்து 1075 வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட வழக்குனாலதான். இல்லாட்டி வந்து இப்ப சமீபத்துல போட்டிருந்தா அப்படின்னா முடிச்சு அதை இது பண்ணிருக்கவே முடியாது. வழிபாட்டு திருத்த சட்டத்தின் மூலமா அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அந்த மனு. இதை மற்றதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போய் எதா இருந்தாலுமே வந்து இனிமேல் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஆமா, இதை வந்து நீதிமன்றங்களே உணராமல் அவங்கதான் பண்றாங்க. அவங்களே வந்து போய் செக்அப் பண்ணுங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து சும்மா போய் செக்அப் பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நீதிபதிகளுக்கு தான் தெரியும். அதன் அடிப்படையில வந்து விஷ்ணு குப்தா வந்து மோடி அரசுக்கு தடை போடுறாரு. ஏன்னா இவரு பாஜக அந்த பிரிவு சம்பந்தப்பட்டவர். ஏன்னா இவரு இந்து சேனா தேசிய தலைவர் தானே. எப்படி RSS உடைய வாடகை இருக்கும், பிஜேபியினுடைய அந்த உந்துதல் இருக்கும். இந்த மாதிரி சதா அப்படிங்கிற அந்த மலர் போர்வை வந்து வருஷம் கொடுக்காதீங்க, நான் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன், அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சதார் மலர் போர்வை கொடுக்கப்படக்கூடாது. எப்படி பாரு, எப்படிலாம் ஒரு தடை. புரியுதா? இப்படி தடையை போட்டுட்டே உட்காந்து இருந்தா அப்படின்னா அப்புறம் இவரு தான் அறிவாளி, மட்டமெல்லாம் முட்டாளுன்னா சரி, தடை போட்டா ரைட், ஓகே. என்ன உத்தரவின் அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு தேசிய ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், அது வந்து ஒரு சனாதன போக்குள்ள பாசிச குணத்தை கொண்ட ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் வந்து விஷ்ணு குப்தா அப்படிங்கிற சொன்ன உடனே வந்து ஒரு அரசு கேட்டு விடுமா? நீதிமன்றத்துடைய ஆணை இருக்குதா? அது சட்டப்படி இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. இந்த மாதிரி ஒரு நபர்லாம் வந்து விஷ்ணு குப்தா போன்ற நபர்லாம் வந்து எவ்வாறு கட்சியை நடத்துகிறாங்க? சும்மா லெட்டர் பேடு கட்சியாது. அந்த கட்சி பேரே நான் தான் இப்பதான் கேள்விப்படுறேன். இந்து சேனா அப்படின்னு ஒரு கட்சி இருக்கட்டுமே, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக இருந்தாலுமே கூட கோர்ட்டு உத்தரவு வச்சிருக்கிறீங்களா? கோர்ட்டு சொல்லப்பட்டிருக்குதா இனிமே வந்து சதார் அப்படிங்கிற மலர் போர்வை வழங்கக்கூடாதுன்னு போட்டு இதன் மூலமா நாங்கள் உறுதி போட்டு ஏதாவது நீதிபதி சைன் போட்டிருக்காரா? சொன்ன உடனே கொடுக்காம விட்டுருவாங்களா? அதை மீறி பிரதமர் மோடி கொடுத்து அமைச்சிருக்கிறார். கிரண் ரிஜிஜு சிறுபான்மைத்துறை அமைச்சர் மூலம் கொடுத்து அமைச்சிருக்காரு. நல்ல ஒரு விஷயம் தான். இருந்தாலும் மோடி போன்றவர்கள் வந்து விஷ்ணு குப்தாவுக்கு பாடம் சொல்ல வேண்டும். ஆமா, இந்த அன்னைக்கு கூட மோகன் பகத் பேசியிருக்காரு பாருங்க. எப்பா இனிமே விட்டுருங்கப்பா. ஆமா, பாபர் மசூதியோட முடிஞ்சது. இடிக்கிறது என்ன, பிடிக்கிறது, அப்புறம் தோன்றது, லிங்கம் இருக்குன்னு சொல்லலாம். பாபர் மசூதி எதுவும் செய்யாதீங்க, எல்லோருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும், மத ஒற்றுமை வேண்டும் சொல்லிட்டு அவர் ஒரு டைலாக் பேசினார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை விட்டுருந்தாரு. ஆமா, அது வந்து விஷ்ணு குப்தா காதுல விழுந்துதான்னு தெரியல. அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுதும் சரி, மற்றபடி மோடி கொடுத்து அனுப்பிய விஷயம் சரி, விஷ்ணு குப்தாவுக்கு வந்து இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படிங்கிற விஷயம், இந்த மாதிரி வார்த்தையை வரக்கூடாது. இதை வந்து பாஜக கண்டிக்கணும். RSS அந்த மாதிரி சொன்னீங்க. மோகன் பகவத்தை பார்த்து நான் சொல்றேன், நீங்க தானே சொன்னீங்க இது வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ ஒன்றாக வாழக்கூடிய நாடு, சமத்துவம் பொங்க வேண்டும், இனிமே வந்து பாபர் மசூதியை விட்டுருங்க, இனிமே எந்த ஒரு
மசூதிக்கும் பள்ளிவாசலுக்கும் தர்காவுக்கும் பிரச்சனை பண்ணா சொன்னீங்களா? இப்ப இவரு ஏன் பிரச்சனை பண்றாரு? இவர் வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த சதார் போர்வை அஜ்மீர் தர்காவுக்கு எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் மத்தியத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் கொடுக்க கூடாது. அது வழக்கு. அது வரும் 70 வருஷம் 80 வருஷம் அது வரைக்கும் கொடுக்காம இருப்பாருங்களா? பாரம்பரியம் என்பது என்ன? சரி, அதையும் மீறி உங்கள்கிட்ட உத்தரவு இருக்கா? விஷ்ணு குப்தாப்பா கேட்கிறேன், நீதிமன்ற உத்தரவு இருக்கா? உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் உச்ச நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? அந்த மாதிரி பேசுவதற்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? பாஜக கும்பலா, RSS கும்பலா, இல்ல நீங்களாக பேசுகின்றீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, தன்னுடைய அந்த வார்த்தைகளை விஷ்ணுகுப்தா மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது ஜனநாயக நாடு. ஒரு சபரியத்துக்கு நீ மலர் போர்வை கொடுக்காத, இதை சொன்ன மாதிரி ஒரு கோவில்ல சொல்லுவாரு, இனிமேல் கும்பாபிஷேகம் நடக்காதீங்க அப்படின்னு. சும்மா எவனோ ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போறான்னு வைங்க, அது இந்து இது இஸ்லாமியனாகட்டும் கிறிஸ்துவனாகட்டும் புத்த மதத்தை சேர்ந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவில் மேல கோர்ட்ல கேஸ் போட்டு இனிமே அந்த கோவில்ல இந்த வழக்கு முடியும் வரை கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, ஏத்துக்குவீங்களா? விஷ்ணு குப்தா பார்த்து நான் கேட்கிறேன். இதை இந்து மக்களே ஏத்துக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் மோடி இந்த மாதிரி ஆட்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். ஆமா, அதை மீறி சதார் அப்படிங்கிற மலர்போரை கொடுத்து இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இருந்தால் விஷ்ணு குப்தா போன்றவர்களை வாய் அடக்குங்க. ஆமா, மோகன் பகத் அப்ப என்ன சொன்னா அது பொய்யா அப்படிங்கிறது வருது. இந்த இடத்துல பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.